ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் இன்றைக்கும் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் முழுவதுமாக, கடந்த மாதங்கள் முழுவதுமாக கர்த்தராகிய தேவன் நம்மை கண்ணின் கருவிழிகளைப் போல பாதுகாத்து வந்தார். இனி வருகிற நாட்கள் எப்படி எனக்கு இருக்கும்? இனி வருகிற மாதங்கள் எப்படி எனக்கு அமையும்? இனி வருகிற காலங்கள் எப்படியாக எனக்கு இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை பலவிதமான சந்தேகத்தோடும், பலவிதமான எண்ணத்தோடும், பலவிதமான பயத்தோடும், பலவிதமான திகிலோடும் இன்றைக்கு நீயும் நானும் காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை என் ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. இந்த உலகம் உங்களை கைவிடலாம், உங்களை நீ நம்பினவர்கள் உங்களை கைவிடலாம், பெற்றோர்கள் உங்களை கைவிடலாம், தகப்பன்மார்கள் உங்களை கைவிடலாம், உறவுகள் உங்களை கைவிடலாம், சொந்தங்கள் உங்களை கைவிடலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களையும் என்னையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் அணைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோபு எழுதுகிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அவர் உள்ளத்தில் அதிகமாயிருக்கிறது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இந்த வார்த்தையின்படியே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஒவ்வொரு உயர்வை வைத்திருக்கிறார். எந்த இடத்துல மேன்மைப்படுத்த வேண்டும், எந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்த வேண்டும், எந்த இடத்துல உன்னை மகிமைப்படுத்த வேண்டும், எந்த ஜனத்துக்கு முன்பாக உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று என் ஆண்டவராகிய தேவன் உன் மீது அவர் கரிசனம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு வாசித்த இந்த வேத வார்த்தையின்படியே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தைரியமாக, விசேஷமாக விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீயும் நானும் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் குறித்திருப்பதை, திட்டம் பண்ணி வைத்திருப்பதை, நியமித்திருப்பதை, ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது யாபேஸ் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த யாபேஸ் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவனாய் இருந்தான், எல்லாராலும் தள்ளப்பட்டவனாய் இருந்தான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஏன், ஆசீர்வாதம் முழுவதும் இழந்தவனாய் இருந்தான். ஒன்றும் இல்லாதபடிக்கு யாரும் அவனை தேற்றுவதற்காகவோ, ஆறுதல் படுத்துவதற்காகவோ, அவனை உயர்த்துவதற்காகவோ, அவனை விசாரிப்பதற்காகவோ ஒருவரும் இல்லை. ஆனாலும் இந்த யாபேசு இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யாபேசு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, நீர் என்னை உயர்த்துங்க, நீர் என்னை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி இந்த யாபேசு சொல்லுகிறார். இந்த யாபேசு கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் யாபேசை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக யாபேசு கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனுக்காக என்னென்ன ஆசீர்வாதங்கள் தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்திருக்கிறீர்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அழுகை அழுகை என்று சொல்லி என் வாழ்க்கையே அழுகையிலே போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இல்லை, யாபேசோடு இருந்த தேவன், யாபேசை உயர்த்தின தேவன், யாபேசை கனம் பண்ணின தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் புத்தகம் 1:7 வாசிக்கும் பொழுது
சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி. எதற்காக ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார்? சாலமோன் ஒரு காரியத்தை செய்திருந்தார். என்ன செய்திருந்தார்? மேலே உள்ள 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் கர்த்தருக்காக 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான். நீயும் நானும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது, அப்பாவை மகிமைப்படுத்தும் பொழுது, அப்பாவை ஸ்தோத்தரித்து அவரை கனப்படுத்தும் பொழுது, உனக்காகவும் எனக்காகவும் அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனே, நீ விரும்புகிறது என்னிடத்திலே கேள் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என் ஆண்டவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை பார்த்தும் நிச்சயமாகவே நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய ஆசை என்ன? தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எனக்காக எல்லாவற்றையும் எதை தர வேண்டும் என்று சொல்லி முன்பாகவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், குறித்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே எனக்கு குறித்திருப்பதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம், இந்த மாதத்தை துவங்குவோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியே யோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்தீங்களா ஆண்டவரே? கேட்டுக்கொண்டபடியே அதிசயங்கள் நடத்தினதே அதே போல எங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரே எங்க தேவைகள்லாம் சந்தித்து ஆண்டவரே எங்களுக்காக நீங்க என்னென்ன குறிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, எதையெல்லாம் தர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ, விரும்பி இருக்கிறீங்களோ, அவைகளெல்லாம் எங்களுக்கு தந்தருளுவீராக. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ யாவருக்கும் அந்த அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.